ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, 1 கோடி மத்திய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நல்ல செய்தி. விரைவில் 18 மாத டிஏ நிலுவைத் தொகை. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். 1 கோடி மத்திய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நல்ல செய்தி உள்ளது. ஊழியர்களுக்கு 18 மாத டிஏ நிலுவைத் தொகை வழங்க மோடி அரசிடம் முன்மொழிவு வந்துள்ளது. பட்ஜெட்டில் நிலுவைத் தொகையை அரசு அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான தேசிய கவுன்சில், அதாவது ஊழியர்கள் தரப்பு கூட்டு ஆலோசனை இயந்திரங்களின் செயலர் சிவகோபால் மிஸ்ரா முன்னதாக நிலுவையில் உள்ள 18 மாத டிஏ நிலுவைத் தொகையை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கோவிட்-19 தொற்று நோயை கருத்தில் கொண்டு ஜனவரி 2020 முதல் ஜூன் 2021 வரை 18 மாதங்களுக்கு டிஏ மற்றும் டிஆர் வழங்குவதை மத்திய அரசு நிறுத்தியது. முன்னதாக பாரதிய பிரதிர்ஷா மஸ்தூர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் முகேஷ் சிங் மத்திய அரசை விடுவிக்க வலியுறுத்தினார். மிஸ்ரா பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில், தேசிய கவுன்சிலின் ஜேசிஎம் செயலாளர் ஊழியர் தரப்பு என்ற முறையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களை தொந்தரவு செய்யும் சில முக்கிய பிரச்சனைகள் குறித்து உங்கள் கவனத்தை ஈர்ப்பது எனது கடமை. 18 மாத டிஏ நிலுவைத் திட்டத்தை அரசு ஏற்றுக்கொண்டால் ஊழியர்களுக்கு சம்பளத்தில் பெரிய தொகை கிடைக்கும். பணவீக்க காலங்களில் இது அவர்களுக்கு உதவும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.